Hello everyone, class 12 chemistry hydroxy compounds and ether. ஸோ இந்த லெசனில் வந்து கம்பல்சரி கொஷின் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா கன்வர்ஜன் ரியாக்ஷன்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ வேஸ் இது வந்து உங்கள் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-மெத்தில் ப்ரோப்பீன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2-மெத்தில் ப்ரோப்பீனை வந்து H2SO4 H2O ஸோ இந்த ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2-மெத்தில் ப்ரோப்பீன் எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 ஃபஸ்ட்டு ப்ரோப்பீன் வந்துச்சுக்கலாம் CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இது ப்ரோப்பீனுடைய அந்த செகண்டு கார்பன். ஸோ நம்பரிங் பண்ணும்போது 1 2 3 நம்பர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சப்போஸ் வந்து எப்படி ஒரு காம்பவுண்டுக்கு நேம் வைக்கிறது நம்பரிங் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தெரியல அப்படின்னா ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஒரு லெக்சர் இருக்குது. அந்த லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இங்கே C வச்சுட்டோம், இங்கே CH3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் 2-மெத்தில் ப்ரோப்பீன். ஸோ இந்த 2-மெத்தில் ப்ரோப்பீனை நீங்கள் எதோட ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா H2SO4 H2O இதோட ரியாக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா. இந்த H2O வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரெசன்ஸில் இருக்கனால இது டிசோஷியேட் ஆகும். H+ ஆகும், OH- ஆகும், டிசோஷியேட் ஆகும். ஸோ நம்ம இங்கே HBr இது மாதிரிலாம் அன்சிமெட்ரிக்கல் அல்கீனை வந்து HBr HX இது மாதிரியான காம்பவுண்ட்ஸை வந்து அடிஷன் பண்ணும்போது நம்ம மெக்கானிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது என்ன சொல்லுவோம்னா த ஹைட்ரஜன் ஆடட் டு த கார்பன் தட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அந்த நெகட்டிவ் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த கார்பனில் அடிஷன் ஆகும். அப்போ இந்த H+ வந்து மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் கொண்ட அந்த கார்பன். அதாவது ஒரு அல்கீன்னா டபுள் பாண்ட் இருக்குமோ அந்த டபுள் பாண்டில் 2 கார்பன் இருக்கும். ஸோ இது ஒரு கார்பன், இந்த ஒரு கார்பன். இந்த கார்பனில் யாருக்கு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்காங்களோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த H+ வந்து போகும். OH- வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லை, அதனால் இங்கே வந்து OH- வந்து அட்டாக் ஆகும். அப்போ ப்ராடக்ட் வந்து CH3 COH CH3 CH3 அப்படின்னு வரும். ஸோ சிம்பிளான மெக்கானிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ண தெரியுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் நமக்கு ஒரு எத்தனால் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா எத்தில் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. இந்த எத்தில் ஆல்கஹாலை PbR3 ரியாக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து PbR3 இதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த PCl3 இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த PCl5 PCl3 SOCl2 அதுக்கப்புறம் வந்து anhydrous ZnCl2 + HCl. ஸோ இந்த ரியேஜென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோரினேட்டிங் ஏஜென்ட். இந்த ரியேஜென்ட்ஸ் எல்லாமே குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எத்தில் ஆல்கஹால் இருக்குன்னா ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கும் இல்லையா, அந்த ஆல்கஹால் குரூப்பை தூக்கி Cl- இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹாலோஜன் ஆட்டம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா CH3 CH2 OH இது எத்தனாலா இங்கே PbR3 இருக்குது. இவங்க வந்து ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட், ஆனால் வந்து இங்கே PbR3 இருக்குது. அப்போ வந்து இந்த OHக்கு பதிலாக Br வந்து அட்டாக் பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து CH3 CH2 Br அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இது இதோடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோமோ ஈத்தேன். இப்போது இந்த CH3 CH2 Br வந்து அக்வஸ் NaOH ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அக்வஸ் NaOH ரியாக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த Brக்கு பதிலாக ஒரு ஆல்கஹால் அடிஷன் ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அக்வஸ் NaOH கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஷினில் அக்வஸ் NaOH கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அந்த Brக்கு பதிலாக ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அதுவே உங்களுக்கு ஆல்கஹாலிக் NaOH கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே வந்து டீஹைட்ரோ ஆலோஜினேஷன் நடந்து ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இங்கே நம்ம கொஸ்டினில் அக்வஸ் NaOH கொடுத்துருக்காங்க. அக்வஸ் NaOH கொடுத்ததுனால இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அதாவது இங்கே இருக்கக்கூடிய OH வந்து பார்த்தீங்கன்னா Br+ சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ CH3 CH2 OH. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சோடியமோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். CH3 CH2 ONa அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனால். இது வந்து சோடியம், இது சி சோடியம் ஈத்தாக்சைடு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு ஃபினால் கொடுத்துருக்காங்க. ஃபினாலுடைய கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபினாலை வந்து ஜிங்க் டஸ்ட்டோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபினால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். C6H5 அப்படிங்கிறது அவருடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து பென்சீன் போட்டு அந்த பென்சீனில் ஒரு ஹைட்ரஜன் பண்ணலாம் OH குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினால். இந்த ஃபினாலை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் டஸ்ட்டோட ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த O குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து எடுத்து ZnOவாக வந்து வெளியில் போயிடும். மீது அந்த O குரூப் எடுத்துட்டோம்னா மீது எங்கே இருக்கும்? H தான் இருக்கும். இப்போ H அங்கே இருந்ததுன்னா என்ன வரும்? பென்சீனே தான் வரும். உங்களுக்கு பென்சீனே கிடைக்கும். ஸோ இதான் வந்து how will you prepare benzene from phenolனா இந்த ரியாக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். ஸோ இந்த வருஷம் அதாவது 2025 உடைய பப்ளிக் கொஷின் கூட 2 மார்க்கில் ஒரு சப்டிவிஷன். ஸோ நம்மளுக்கு பென்சின் கிடைக்கிது. ஸோ இந்த பென்சினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிடில்காஃப் அல்கைலேஷன் பண்ணுறோம். அதாவது CH3Cl ஆனைடஸ். ஸோ இந்த ஆனைடஸ் AlCl3 இந்த இதை பாதிரினாவே உங்களுக்கு ஃபிடில்காஃப் ஒன்றா அல்கைலேஷன் இன்னும் அசிலேஷன். இங்கே வந்து அல்கைலேஷன் ஏன்னா அல்கைல் குரூப் தான் இருக்குது. அப்போ அசிலேஷன் ஃபிடில்காஃப் அல்கைலேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டொலுவின் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொலுவின். ஸோ அந்த டொலுவினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் KMNO4 அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிடிக் KMNO4, அசிடிக் K2Cr2O7, பேசிக் KMNO4, பேசிக் K2Cr2O7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் HNO3. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஒரு டொலுவின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டொலுவினாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபினைல் எத்தில் பென்சின் இது மாதிரியான காம்பவுண்டை வந்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சோயிக் ஆசிட் தான் வரும். ஆக்சிடைஸ் பண்ணால் பென்சோயிக் ஆசிட் தான் வரும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். டொலுவின் ஆக்சிடைஸ் பண்ணால் பென்சோயிக் ஆசிட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th லெசனில் கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி லெசன் வந்து எங்களுக்கு கேட்டாங்க. நீங்கள் 12th லெசன் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பென்சோயிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிசோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிசோலுடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். அனிசோல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு அனிசோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஈத்தர். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து அனிசோல். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AlCl3. இந்த AlCl3 சொன்னோன்னாவே உங்களுக்கு வந்து ஃபிடில்காஃப் அல்கைலேஷன் அசிலேஷன் இந்த ரெண்டில் ஒன்று தான் இருக்கணும். மேலே கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் குளோரைட்னால இது வந்து அல்கைலேஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இது உங்களுக்கு தெரியலைன்னா சிம்பிளாக சொல்கிறேன். CH3 CH2X. இந்த ஆலோஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் பார்க்கணும். அந்த கார்பன் வந்து எவ்வளோ அல்கைல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கும் பார்க்கணும். இங்கே வந்து ஒரே ஒரு அல்கைல் குரூப், அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி. ஓகே, இப்போது CH3CXHCH3 சம் குரூப் ஆலோஜனாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், அமைனாக இருக்கலாம், எந்த குரூப்பாக இருக்கலாம், ஆசிடாக இருக்கலாம். அந்த குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து 2 அல்கைல் குரூப்போடு அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து செகண்டரி. அதுவே 3 அல்கைல் குரூப்போடு அட்டாச் ஆகிருந்தால் டெர்ஷரி.
டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் வந்து இப்போ டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து CH3 C CH3 CH3 Cl. ஸோ இதான் வந்து டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடில்கிராஃப்ட் அல்கலேஷன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OCH3 இது வந்து ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிங் குரூப். ஸோ ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன் அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் இதை பென்சின் ரிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் பென்சின் ரிங். இதில் ஒரு காம்பவுண்ட் அட்டாச் ஆகிருக்கு. தம் ஃபங்க்ஷனல் குரூப் எய்தர் இட் பி ஃபினால் தட் ஆல்கஹால் குரூப், OH குரூப்பாக இருக்கலாம், CHO குரூப்பாக இருக்கலாம், NH2 குரூப்பாக இருக்கலாம், COOH குரூப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை நீங்கள் ஆர்த்தோ பொசிஷன் வீங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பொசிஷனை வந்து மெட்டா பொசிஷன் சொல்வோம். இதை வந்து பேரா பொசிஷன் சொல்வோம். இதை மெட்டா பொசிஷன் சொல்வோம். இதை வந்து ஆர்த்தோ பொசிஷன் சொல்வோம். ஓகேவா? இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இந்த OCH3 அதுக்கப்புறம் இந்த OH இவங்க ரெண்டு பேருமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதாவது இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த எங்கே சப்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் தான் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ இங்கே இருக்கக்கூடியதில் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஆர்த்தோவில் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்டெரிக் இன்டென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அங்கே பேரா சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா இப்படி வரும். OCH3 CH3 CH3 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்தப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து Cl2 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோஜினேஷன். இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னால இவங்க வந்து ஆர்த்தோவில் சப்ஸ்டியூட் ஆகலாம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி பேரா பொசிஷனில் இவ்வளோ பெரிய குரூப் அட்டாச்சாக இருக்கனால இங்கே வேறு வழியே இல்லை. அந்த Cl வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இங்கே CH3 இங்கே வந்து OCH3 ஆர்த்தோ பொசிஷனில் அந்த Cl வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து HBrஓட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஒரு ஈத்தர் வந்து HBrஓட ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருக்கக்கூடிய இந்த Br அந்த ஆலோஜன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போது அது வந்து ஒரு லார்ஜ் குரூப்பில் போய் அட்டாச் ஆக விரும்பாது. அதனால் ஸ்மால் குரூப்பான CH3ஓட அந்த Br வந்து போய்க்கும். அதே மாதிரி அந்த H வந்து பார்த்திங்கன்னா அந்த லார்ஜ் குரூப்பான இதோட போய் உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். OH Cl CH3 ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், அதாவது வந்து H+ இருக்கு இல்லையா, அது ஆசிட். அப்போ ஆசிடுடைய ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கார்போகேட்டையன் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ கார்போகேட்டையன் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டிக்காக வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகணும். ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும்போது இங்கே ரிங் இருக்கிறதுனால இங்கே ரிங் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதாவது 6 நம்பர் ரிங் வந்து 7 நம்பர் ரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ரிங் எக்ஸ்பேன்ஷன் பற்றி நம்ம புக்கில் டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஷின் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபினாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிங்கோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும். ஸோ ஜிங்கோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த O குரூப்பை வந்து எடுத்துகிட்டு போய் ZnOவை வெளியில் போயிடுவான். மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா C6H6 உங்களுக்கு பென்சீன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NaOH ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சாயிலேஷன் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஃபினால் வந்து பார்த்தீங்கன்னா C6H5OH. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா Cl C++O C6H5 எழுதிக்கலாமா? ஸோ இங்கே என்ன ஆகும், இந்த HCl வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C6H5
O C டபுள் பாண்ட் O O6 C6H5 அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஃபினால் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபினாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NaOH ஃபஸ்ட்டு NaOH ரியாக்ட் பண்ணுறாங்க. NaOH ரியாக்ட் பண்ண அந்த காம்பவுண்டை வந்து CO2 ரியாக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் H2 + H+ ரியாக்ட் பண்ணுறாங்க. X அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து குளோரோஃபார்ம் ரியாக்ட் பண்ணி NaOH ரியாக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு Yங்க காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. XY என்ன கேட்குறாங்க. ஸோ இது மேலே கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோப்ஸ் ரியாக்ஷன், கீழே கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன், டேரெக்டான நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபினால், இந்த ஃபினாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் NaOH ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா NaOH ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். இந்த சோடியம் ஈத்தாக்சைடை கார்பன் டை ஆக்சைடை ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இங்கே COCNA வரும், இங்கே வந்து OH வரும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய H இருக்கு இல்லையா, இந்த கார்பனில் இருக்கக்கூடிய H வந்து NAவை ரீப்ளேஸ் பண்ணிடும். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு சப்ஸ்டியூட் ஆகும். மேலே இருக்கக்கூடிய NA வந்து கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H+ ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சலிசிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ இது வந்து எக்ஸ், சலிசிலிக் ஆசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. அதே ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன் பண்ணுவோம். ஃபினால் இருக்குன்னா ஃபினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குளோரோஃபார்ம் ரியாக்ஷன், குளோரோஃபார்ம் வழியாக வந்து ரியாக்ட் பண்ணுவோம். குளோரோஃபார்மோட ரியாக்ட் பண்ணி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு Hஐ வந்து ஒரு Cl வாங்கிட்டு HCl வெளியில் போயிடும். மீதி அந்த CHCl2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகிக்கும். CHCl2 இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். மேலே ஒரு O, H வந்து பார்த்தீங்கன்னா NaOH இருக்கு இல்லையா, அந்த OHோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாட்டராக வெளியே போயிடும். அங்கே கூட Na வந்து பார்த்தீங்கன்னா H+ சப்ஸ்டியூட் ஆகிக்கும், ONA. நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NaOH ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 2 குளோரின் இருக்கு இல்லையா, அந்த 2 குளோரினை வந்து OH வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன் நடந்து உங்களுக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும், மேலே வந்து ONA இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து H+ ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சலிசில் ஆல்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ Y வந்து பார்த்தீங்கன்னா சலிசில் ஆல்டிஹைட். ஸோ டேரெக்டான நேமிங் ரியாக்ஷன். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ஸ் ரியாக்ஷன், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைமர் டைமர் ரியாக்ஷன். ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, கிளைக்கால் இருக்கு இல்லையா, ஸோ கிளைக்காலை வந்து பார்த்தீங்கன்னா ஆனைடை ZnCl2 ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். கிளைக்காலுடைய ஃபார்மில் என்ன, எத்திலீன் கிளைக்கால், அதாவது CH2OH CH2OH. ஸோ இதான் வந்து கிளைக்கால், இல்லைன்னா எத்திலீன் கிளைக்கால், இல்லைன்னா ஈத்தேன் 1,2 டையால். ஸோ இதை வந்து ஆனைடஸ் ZnCl2 ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு OH வந்து அதுக்கு பக்கத்தில் அந்த கார்பனுக்கு பக்கத்தில் அட்டாச் ஆகக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிடும். ஏன்னா ஆனைடஸ் ZnCl2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH2 டபுள் பாண்ட் CHOH அப்படிங்கிற ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா ஈன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு OH குரூப் இருக்குது, அப்போ வந்து ஆல்கஹால்னா OLன்னு போடுவோம். அதனால் இதுக்கு பேர் ஈனால். ஸோ ஈனால் காம்பவுண்ட் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டோமரிசம் வந்து எக்ஸிபிட் பண்ணும். என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த H வந்து இங்கே வந்து போயிடும், இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்போ அந்த டாட்டோமரிசம் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு CH3CHO அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அசிட்டால்டிஹைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அசிட்டால்டிஹைடு. அப்போது A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டால்டிஹைடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 செகண்ட் ரியாக்ஷன்.
1 minute. ஸோ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் ஆனால் கிளைக்கால் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா 2 molecules ஆஃப் கிளைக்கால் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, கிளைக்காலை வந்து இப்படி எழுதலாம். ஓகே, 2 molecules ஆஃப் கிளைக்கால் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து 2 மாலிகுலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடக்க போகுது, இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஸோ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு OH குரூப்பு அதுக்கு இன்னொரு கிளைக்காலேருந்து எச்சை வாங்கி வாட்டரை எலிமினேட் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய OH குரூப் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளைக்காலேருந்து எச்சை வாங்கி வாட்டர் எலிமினேட் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4, மீதி இருக்கிறது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயாக்சின் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து B வந்து டயாக்சின், இது வந்து உங்களுக்கு B, இது வந்து டயாக்சின். இப்போ 33 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்காலை வந்து பார்த்தீங்கன்னா பெரியோடிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PI3யோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா இது ஃபார்மால்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தின் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கிளைக்கால் CH2OH CH2OH கிளைக்காலை வந்து பார்த்தீங்கன்னா பெரியோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே O இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே I, இங்கே O, இங்கே O, இது OH. ஸோ இதான் வந்து பெரியோடிக்கோடைய ஸ்ட்ரக்சர். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த 2 Hயும் இந்த ஓவோட சேர்ந்து உங்களுக்கு வாட்டர் எலிமினேட் ஆகிடும். மீதியை நம்ம ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா CH2 அதான் வாட்டரை வெளியே போயிடும். அந்த O தான் வந்து வாட்டரை வெளியே போயிடும். மீதி வந்து I இருக்குது, OH டபுள் பாண்ட் O. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா 2 molecules ஆஃப் ஃபார்மால்டிஹைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த IOOOH இந்த குரூப் வந்து உங்களுக்கு HiO3 வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஆகிரும். சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PbR3. இந்த PbR3 அப்படிங்கிறது ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட். இங்கே புரோமின் இருக்குது. அப்போ அந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து புரோமின் அட்டாச் பண்ணும். என்ன ஆகும், CH2Br வரும். ஓகேவா, புரோமின் தானே இருக்குது, அயோடின். ஸோ இங்கே I3 இருக்குது, ஓகேவா. ஸோ இங்கே I3 இருக்குது. அப்போ வந்து ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த OH இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து உங்களுக்கு அந்த I குரூப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த அயோடின் இருக்கு இல்லையா, இந்த அயோடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ லார்ஜ் சைஸில் இருக்கிறதுனால இந்த மாலிகுல் வந்து அன்ஸ்டேபிள். ஏன்னா இதுவும் லார்ஜ் சைஸில் இருக்குது, இது லார்ஜ் சைஸ் இருக்குது. சம் ரிப்பல்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோடினுக்கு நடுவில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த 2 அயோடின் வந்து வெளியில் போயிடும். மீதி வந்து நமக்கு ஒரு ஈத்தின் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஈத்தின் ஃபார்ம் ஆகும். 2 அயோடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I2 வந்து பார்த்தா வெளியில் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு எத்தில் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. எத்தில் ஆல்கஹாலை இந்த டெம்பரேச்சர் அண்ட் இந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது H2SO4 ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 430 கெல்வினில் நம்ம வைக்கும்போது உங்களுக்கு இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அதுவே 443 கெல்வினில் இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா
ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வந்து சம் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், சாரி ஈத்தீன் ஃபார்ம் ஆகும், சம் அல்கீன் ஃபார்ம் ஆகும். டீஹைட்ரேஷன் நடக்கும்போது ஆல்கஹால் டீஹைட்ரேட் பண்ணாலும் இப்படி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், அல்கீன் தானே ஃபார்ம் ஆகும். ஸோ அல்கீன் ஃபார்ம் ஆகும் 443 கெல்வின் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷனில் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா C2H5OH அண்ட் இன்னொரு மாலிகுல் ஆஃப் HOC2H5. ஸோ அதை வந்து திருப்பி எழுதியிருக்கேன், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்கேன், திருப்பி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 413 கெல்வின் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன், 2 மாலிகுலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமினேட் ஆகும். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய H குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய OH குரூப்பும் ரெண்டும் வந்து வாட்டர் எலிமினேட் ஆகிடும். மீது எழுதணும் அப்படின்னா C2H5O C2H5 டைஎத்தில் ஈத்தர் வரும். அப்போ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஎத்தில் ஈத்தர். பி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன்னா CH3 CH2 OH. இங்கே இருக்கக்கூடிய OH குரூப் வந்து அந்த மாலிகுல்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஹைட்ரஜன் எடுத்து சம் சம் வாட்டர் எலிமினேட் ஆகிரும். மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் CH2 CH2 அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீனா வந்து பண்ணால் ஈத்தீனா வந்து மாறிடும். ஸோ இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஸோ ஏ வந்து டைஎத்தில் ஈத்தர், பி வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தீன். நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் புக்கில் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அங்கே PCl3 PCl5 இது வந்து ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட். கரெக்டாக இங்கே என்ன நடக்கும்னா இங்கே ஒரு 2 பாண்ட் தெரியுதா, இந்த 2 பாண்டையும் உடச்சிருங்க. இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl, இந்த PCl5ல் இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl கொடுத்துருங்க. மொத்தம் PCl3 அந்த PCl3 வந்து PCl5 வந்து PCl3 ஆகவும் Cl2 ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகும். அதில் இந்த 2 குளோரைனை வந்து இங்கே ஒரு குளோரைனையும் இங்கே ஒரு குளோரைனையும் போட்டுருவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் C2H5Cl ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த PCl3 வந்து இந்த ஓவை எடுத்து POCl3 வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதே மாதிரி டைலூட் H2SO4 ஆட் பண்ணும்போது இங்கே டைலூட் இருக்கா, டைலூட் அப்படின்னாவே அங்கே வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் ஆசிட் ப்ரெசன்ஸில் வாட்டர் இருந்தால் அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு என்னவாக மாறிடும், H+ அண்ட் OH- மாறிடும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இந்த பாண்டு உடச்சி இங்கே ஒரு OHையும் இங்கே அதாவது எப்படி உடைக்கணும்னா இது வந்து இப்படி உடைக்கும். ஸோ இப்படி ஒரு பாண்ட் இருக்கா, இதை வந்து இப்படி உடைச்சி இங்கே Hஐயும் இங்கே OHஐயும் கொடுத்துரும். அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் C2H5OH 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். டேரக்ட் கொஷின் தான், அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனில் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, அவருடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா C2H6O. அப்போ மோஸ்ட் ப்ராபபிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா வந்து C2H5OH இருக்கலாம், இல்லை அப்படின்னா CH3OCH3 இருக்கலாம். ஸோ ப்ராபபிளி இது ரெண்டுக்கு தான் இந்த 2 காம்பவுண்டில் ஏதோ ஒரு காம்பவுண்டாக இருக்கணும். இதை வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ணுறோம் 443 கெல்வினில். ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இருக்குது, ஹைட்ரோகார்பனை கொடுக்குது, அது வந்து C2H4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஈத்தரை டீஹைட்ரேட் பண்ணால் அல்கின் கிடைக்குமா, ஒரு ஆல்கஹால் டீஹைட்ரேட் பண்ணால் அல்கின் கிடைக்குமா? கண்டிப்பாக ஒரு ஆல்கஹால் டீஹைட்ரேட் பண்ணால் தான் அல்கின் கிடைக்கும். ஏன்னா அது வந்து இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடந்து வந்தவங்களுக்கு அல்கின் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அந்த ரியாக்ஷன் அவ்வளோதான் எழுதிக்கிறேன். C2 அதாவது CH3 CH2 OH. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 at 443 கெல்வின். என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய OH குரூப் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த CH3யில் இருக்கக்கூடிய ஒரு Hஐ எடுத்து வாட்டர் எலிமினேட் ஆயிரும். அங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும், CH2 டபுள் பாண்ட் CH2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈத்தீன். கரெக்டாக இது ஈத்தீன். இந்த ஏ காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனால். ஸோ இது எத்தனால், இது ஏ காம்பவுண்ட், இது ஈத்தீன், இது வந்து பி.
ஸோ இந்த பியை வந்து நீங்கள் பேயஸ் ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணுறீங்க. பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னா கோல்ட் அல்கலைன் KMNO4. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேயஸ் ரியேஜென்ட். ஸோ பேயஸ் ரியேஜென்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஈத்தேனை வந்து பேயஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளைகால் ஃபார்ம் ஆகும். ஈத்தேன் 1,2 டையால். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? இது வந்து கிளைகால், இது வந்து சி. அவருடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, C2H6O2. கரெக்டு தான். விச் இஸ் யூஸ்டு ஆஸ் ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர். ஆமாம், ஒரு யூசஸ் ஆஃப் கிளைகாலை பார்த்தீங்கன்னா அந்த கிளைகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிஃப்ரீஸ் ரேடியேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா கார், பைக், லாரி. ஸோ அந்த இருசக்கர வாகனங்கள், அந்த வாகனங்கள் தான் ஆட்டோமொபைல்ஸ்னாங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் சியை நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ முன்னாடியே பார்த்தோம், இங்கே கிளைகால் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிளைகால் வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கிளைகால் எடுத்து நீங்கள் இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அதாவது கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறேன். CH2 இது வந்து டயாக்சின், இது டைஆக்சேன். ஸோ இது வந்து டி. The compound A is heated with the concentrated H2SO4 at 430 Kelvin to give a compound. Identify A to E. ஐங்கிற காம்பவுண்ட் கொடுத்தாங்க. நமக்கு தெரியும் இந்த எத்தனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 430 Kelvin ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு C2H5O C2H5 டையத்தில் ஹீட்டை கொடுக்கும். ஸோ எல்லா ரியாக்ஷன்ஸுமே முன்னாடி பார்த்தது தான், ஜஸ்ட் நம்ம வந்து இந்த வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினால் இருக்குது. ஃபினாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஸ் ப்ரெசன்ட், அதாவது NaOH பேஸ். ஸோ அதை வந்து Na ப்ளஸ் அயனாக பிரித்து இங்கே OH மைனஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபினாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சாயில் குளோரைட். ஸோ இதோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து கார்டன் பவுமன் ரியாக்ஷன். அப்போது C6H5 சி இங்கே வந்து உங்களுக்கு OH இருக்குது ப்ளஸ் Cl C டபுள் பாண்ட் O C6H5 அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய Hயும் இங்கே இருக்கக்கூடிய Clயும் HCl எலிமினேட் பண்ணிடுவோம். மீதி வந்து C6H5O C டபுள் பாண்ட் O C6H5 அப்படின்னு வரும். ஸோ ஸ்ட்ரக்சரில் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு பென்சின் ஒரு ஃபினால் குரூப் இருக்கும். இங்கே மேலே வந்து COO C6H5 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நைட்ரேஷன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. நைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அங்கே வந்து கான்சன்ட்ரேட்டட் HNO3யும் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து NO2+ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் பண்ணும். ஸோ இது ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப். அதனால் எங்கே அட்டாக் ஆகும் அப்படின்னா மெட்டா பொசிஷனில் அட்டாக் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும், COO C6H5. இங்கே வந்து உங்களுக்கு NO2 வந்து அட்டாக் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேசப் ரூல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. சேம் புக்கில் இருக்கக்கூடிய அதே ரியாக்ஷன் தான். இங்கே CH3 இருக்கும், அதுக்கு போல் இங்கே C6H5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சேசப் ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ரியாக்ஷனில் அசிட்டைல் குளோரைட். ஸோ இந்த அசிட்டைல் குளோரைடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்னால் ரியாஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு X அப்படிங்கிற காம்பவுண்ட் வருது. இந்த Xஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசிட் K2Cr2O7 அதோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு A வருது. ஸோ அந்த Xயும் Aயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அசிட்டைல் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12th லெசனில் இருக்கும் அசிட்டைல் குளோரைட். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O Cl இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டைல் குளோரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிக்னால் ரியாஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணணும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா இப்படி எழுதிக்கிறேன், C டபுள் பாண்ட் O Cl அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து கிரிக்னால் ரியாஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணுறோம். CH3 Mg Br ஆக்ட் பண்ணுறோம்.
ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ மெட்டல் கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இந்த எலக்ட்ரான் வந்து இந்த CH3 கொடுத்து இங்கே CH3 மைனஸ் ஆகும், MgBr ப்ளஸ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பை பாண்ட் தானே, பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலோக்கலைசேஷன் நடக்கும். அப்போ அந்த பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எலக்ட்ரானிக் எலமெண்ட் யார், ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜன் மேலே போய் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் அட்டாக் பண்ணி இங்கே CH3 வந்து இங்கே பாசிட்டிவ் குரூப் அட்டாக் பண்ணும். இந்த MgBr வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த O குரூப் அட்டாக் பண்ணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா CH3 C Cl O MgBr. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CH3 ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா H3O ப்ளஸ் ரியாக்ட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் போயிடும். ஸோ MgBrCl வெளியில் போயிடும். நெக்ஸ்ட் அந்த H3O ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், ஏன்னா வந்து H2O ப்ளஸ் H ப்ளஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H3O ப்ளஸ். அதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து CH3 COH CH3 2 ப்ரோப்பேன் 2 ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ப்ரோப்பேன் 2 ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ரோப்பேன் 2 ஆலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோப்பேன் 2 ஆலா இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வந்து MgBrCl இதை வெளியில் போயிடுச்சா, இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்கே அட்டாக் ஆகி உங்களுக்கு வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3 அசிட்டோனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். அசிட்டோனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அசிட்டோனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த Cl குரூப் வந்து MgBr கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த H3O ப்ளஸ் கொடுத்தது வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறதும் கொடுத்தாங்க. அது வந்து இந்த ரியாக்ஷனில் ப்ரொசீட் ஆகாது, உங்களுக்கு ஒரு அசிட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அசிட்டோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் K2Cr2O7 ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுமா, அப்போ இங்கே வந்து உடஞ்சி இந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஆனது எப்படி வரும், ஆக்சிடேஷன் ஆனது உங்களுக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் ஒன்றும் ஃபார்மிக் ஆசிடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். மோர் ப்ராபபிளாக வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அசிடோனை நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணால் அசிட்டிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும், பட் ஃபார்மிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால். இந்த எத்தனாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா PCl5 ரியாக்ட் பண்ணுறீங்க. PCl5 அப்படிங்கிறது ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்போ அந்த எத்தனால்னா CH3 CH2 தானே, CH2OH. இந்த இருக்கக்கூடிய அந்த OH குரூப் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து CH3 CH2 Cl வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆல்கஹாலிக் KOH இருக்குது. ஆல்கஹாலிக் KOH இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு டிஹைட்ரோ ஆலோஜினேஷன் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய அந்த குளோரினும் வந்து வெளியில் போயிடும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகும். இது வந்து ஈத்தீன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளோரோ ஈத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு H2SO4 அண்ட் H2O இதோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி ஒரு அல்கீனை வந்து H2O ப்ளஸ் H2SO4 பார்க்கும்போது உங்களுக்கு ஹைட்ரேஷன் நடக்கும். ஹைட்ரேஷன் நடந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலையும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின், 1 மார்க்கில் உங்கள் புக் பேக் 1 மார்க்கு கூடிய ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேன் 2 ஆல் இருக்குது. ஸோ பியூட்டேன் 2 ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், CH3 CH2 CH2 CH3. ஸோ இது வந்து பியூட்டேன். இந்த பியூட்டேனில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது வந்து பியூட்டேன் 2 ஆல். இதை வந்து காப்பரோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு
கீட்டோன் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும், இங்கே வந்து Cu 573 கெல்வின் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு டீஹைட்ரோஜினேஷன் நடக்கும். அதுவே வந்து டெர்ஷரி ஆல்கஹாலில் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரோஜினேஷன் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் வெளியில் போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து Cu 573 கெல்வின் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 இது வந்து பியூட்டேன் 2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பியூட்டேன் 2ஆல் வந்து SOCl2 ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த OH குரூப்பெல்லாம் என்ன ஆகும், Cl குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். கரெக்டாக SOCl2 ரியாக்ட் பண்ணும்போது அந்த OHக்கு பதிலாக Cl குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-குளோரோபியூட்டேன் ஃபார்ம் ஆகும். 2-குளோரோபியூட்டேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். 2-குளோரோபியூட்டேன். இந்த 2-குளோரோபியூட்டேனோட Mg ஈத்தர் ரியாக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிக்னார் ரியேஜனுடைய ப்ரிப்பரேஷன் வரும். அப்போ வந்து அந்த Mg வந்து Clக்கு நடுவில் போய் உங்களுக்கு ஒரு கிரிக்னார் ரியேஜன் கிடைக்கும். CH3 CH2 CH Mg Cl CH3 ஒரு கிரிக்னார் ரியேஜன் கிடைக்கும். ஸோ இந்த கிரிக்னார் ரியேஜன்ட்டை வந்து பியூட்டேன் 2O அந்த எக்ஸ்னா என்னது பியூட்டேன் 2O இதோட ரியாக்ட் பண்ணால் Y கிடைக்கும். கரெக்டாக அப்போது பியூட்டேன் 2O அதை எப்படி எழுதிக்கலாம், CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம யார் ரியாக்ட் பண்ணுறோம், CH2 CH3 CH2 CH CH3 அங்கே MgCl இருக்குது. அதாவது CH3 CH2 CH MgCl CH3. இப்போ என்ன நடக்கும், இந்த MgCl வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த MgCl மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய பைபான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்னான ஆக்சிஜன் மேலே வந்து போயிடும். இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டாக் ஆகும். கரெக்டாக அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 C CH3 நெக்ஸ்ட் இங்கே CH CH3 இங்கே CH2 CH3 நெக்ஸ்ட் இங்கே வந்து OMgCl இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எளிமையை H3O+ ரியாக்ட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த MgCl வந்து ஒரு OH கூட வெளியில் போயிடும். மீதி இருக்கக்கூடிய H+ வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகி ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். CH3 CH2 C CH3 OH நெக்ஸ்ட்டு CH CH3 CH2 CH3. ஸோ இதான் வந்து Y அப்படிங்கிற காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மார்க் தான். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இருக்குது. இதை வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் பண்ணுறீங்க. கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கன்ஃபார்மாக அந்த H2SO4லேருந்து ஒரு H+ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் அப்படின்னா ப்ரோட்டான்ஸை டொனேட் பண்ணுவாங்க. இந்த OH- இந்த OHக்கு மேலே ஒரு லோன் பேர் இருக்குமா, இந்த லோன் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த H+க்கு டொனேட் பண்ணி அதை வந்து அவங்கள வச்சுப்பான். அவங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், OH2. இப்போ இந்த ஆக்சிஜன் டொனேட் பண்ணிச்சா, ஆக்சிஜன் டொனேட் பண்ணனால அந்த ஆக்சிஜனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படி இங்கே ஒரு CH2 மிஸ் பண்ணிட்டோம். ஒரு CH2 OH2 இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு டொனேட் பண்ணிடும். இப்போ அந்த கார்பன் டொனேட் பண்ணுறதுனால அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மேலே போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்படி வரும் CH2 ப்ளஸ். ஸோ இப்போ இந்த கார்போகேட்டையான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி வந்து டெர்ஷரி கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், தென் செகண்டரி, தென் ப்ரைமரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கார்போகேட்டையான் இருக்குது. ஸோ இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ வந்து டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு வந்து மாறும். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ ஹைட்ரைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து உள்ளே போய்க்கும். ஸோ இங்கே ப்ளஸ் வரும், இங்கே வந்து அந்த ஹைட்ரைட் ஷிஃப்ட் வந்து அங்கே கூட ஹைட்ரஜன் வந்து இங்கே போய் CH3 மாறிடும். இங்கே ஒரு கார்போகேட்டையான் வரும். இது வந்து ஹைட்ரைட் ஷிஃப்ட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட். கார்போகேட்டையான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மாலிகூலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு ஒரு அல்கீனாக ஃபார்ம் ஆயிடும். அல்கீனாக ஃபார்ம் ஆயிடும். சிம்பிள். இது வந்து கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் பண்ணும். கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது ப்ரைமரி கார்போகேட்டையான் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ டெர்ஷரியாக மாற்றணும். டெர்ஷரியாக மாற்றுறதுக்கு ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கப்புறம் கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக மாறினதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரஜனை வந்து பார்த்தா எடுத்து அல்கீன் ஃபார்ம் பண்ணிடணும். சிம்பிள். கொஷின்ஸும் ஒன்று கேட்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபினால் கொடுத்துருவாங்க. ஸோ காமன் நேமும் வந்து ஐயூபேக் நேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்குறதுக்கு ஹை ப்ரொபாபிலிட்டி இருக்குது. 1 மார்க்லேயே இது வந்து பண்ணால் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபினாலுடைய ஆர்த்தோ பொசிஷனில் உங்களுக்கு OH இருந்தால் இதுக்கு பேர் வந்து கேட்டிகால். அதுவே வந்து மெட்டா பொசிஷனில் இருந்தால் ரெசசினால். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேரா பொசிஷனில் ஆப்போசிட் மேலே ஒரு OH கீழே ஒரு OH இருந்தால் இதுக்கு பேர் குயினால். ஓகேவா, குயினால். ஸோ இதோடைய ஐயூபேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1,2. இதோட ஐயூபேக் நேம் வந்து 1,2 டைஹைட்ராக்சி பென்சீன். இதோட ஐயூபேக் நேம் வந்து 1, 2, 3. அப்போ 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன். இதுக்கு வந்து 1, 2, 3, 4. 1,4 டைஹைட்ராக்சி பென்சீன். நெக்ஸ்ட்டு இதோடைய காமன் நேம் அண்ட் ஐயூபேக் நேம். இதோட பேர் வந்து பைரோகால். இது வந்து ஹைட்ராக்சி குயினால். அதாவது ஆப்போசிட் இருந்தால் ஹைட்ராக்சி, ஆப்போசிட் இருந்தால் குயினால். எக்ஸ்ட்ரா ஒரு OH இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஹைட்ராக்சி அப்படிம்போம். அதனால் ஹைட்ராக்சி குயினால். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஷேப் 2 மெட்டா பொசிஷன்லேயும் ஒரு OH குரூப் இருந்தால் இதுக்கு பேர் வந்து குளோரோக்ளூசினால். ஸோ அதோட ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ என்கிட்ட புக் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எனக்கு சரியான ஆகலை, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ குளோரோக்ளூசினால். ஸோ இதோடைய ஐயூபேக் நேம் வந்து 1,2,3 டைஹைட்ராக்சி பென்சீன். இதோட ஐயூபேக் நேம் வந்து 1,2,4 டைஹைட்ராக்சி பென்சீன். இதுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6. அப்போ வந்து 1,3,5 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன் இதோட ஐயூபேக் நேம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அந்த ஈத்தரோடைய கம்பல்சரி கொஷினை ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நிறையா கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசனில் நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், நல்லா போட்டு பாருங்கள். தியரி இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ரியாக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன்ஸை வந்து 2 டைம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, டெஸ்ட்டு யூசஸ் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லூகாஸ் டெஸ்ட், விக்டம் மேயர் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் டெஸ்ட் ஃபார் ஃபினாலும் வந்து பண்ணால் படிச்சுக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஃபினாலும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. மிட் டைமுக்கு வந்து இதில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். ஸோ கம்பல்சரி வந்து ஆர்கானிக்லேருந்து வருதுன்னா நான் நடத்தின இதுலேருந்து தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.